மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வில் தெரியாத கேள்விகளுக்கு எப்படி நாம் ஆன்சர் பண்ணலாம், எந்தெந்த அப்ரோச்சில் நமக்கு எதுவுமே தெரியாத கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நமக்கு இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 200 கேள்விகள் கேட்பாங்க குரூப் 2 ப்ரிலிமினரி தேர்வில். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 தமிழ், 25 ஆப்டிடியூட் கொஷின். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் நீங்கள் நல்லா படித்து நிறையா வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் 98 கேள்விக்கு மேலே கரெக்டாக நீங்கள் எழுதிடுவீங்க. ஆப்டிடியூடும் அதே மாதிரி தான். சரியாக படித்து சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவர் ஷார்ட்டாக 25 out of 25 ஆர் 25க்கு 24 ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் இங்கே ஒரு பிரச்சனையே இருக்குது. இங்கே நம்ம எவ்வளோ தான் நம்ம படித்தாலும் நம்மளால் ஃபுல்லாக இந்த அளவுக்கு இப்போ தமிழ் ஆர் ஆப்டிடியூடுக்கு நான் சொன்ன அளவுக்கு எல்லாராலையுமே எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சிலபஸ் ஒரு கடல் மாதிரி, இட் இஸ் லைக் அன் ஓஷன். அதனால் நம்ம எவ்வளோ நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நாம் தப்பு பண்ணிடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச கேள்வியை நான் தப்பாக எழுத மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. தப்பாக எழுத மாட்டேன் இந்த சென்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது நம்ம சரியான ஆப்ஷனை ஷேட் பண்ணணும். மாற்றி பதட்டத்தில் இப்போ ஏக்கு பதிலாக பி அப்படின்னு ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷினுக்கான மார்க் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸை ஒரு வாட்டி நல்லா எடுத்துக்கோங்க. இதை நான் வலியுறுத்தி நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம கொஷின்ஸோடைய வகைகள், கொஷின்ஸ் எந்தெந்த விதத்தில் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது மெமரி பேஸ்டு கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரி பேஸ்டு கொஷின்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏ, பி, சி, டி, இ. அதாவது கேள்விகளுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான். அதுக்கு கீழே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடிஇ அப்படின்னு. இதில் இ ஆன்சர் நாட் நோன்னு இருக்கும், அதாவது விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் யாருமே இ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் இ நீங்கள் ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அது குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், இல்லை குரூப் 4 இருக்கலாம். உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஏபிசிடி இந்த 4க்குள்ளேயே நீங்கள் ஷேட் பண்ணுற ஒரு ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஈவன் தோ உங்களுக்கு விடை தெரியலைன்னா கூட இந்த 4ல் ஒரு ஆப்ஷனை நம்ம ஷேட் பண்ணணும். பண்ணவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போகணும். ஏன்னா விடை தெரியவில்லைன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கான மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு தான் இங்கே நெகட்டிவ் மார்க்கிங்கே இல்லை. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் எனக்கு இந்த கொஷினே எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஏ, பி, சி ஆர் டி இது 4ல் ஒரு ஆப்ஷனை ஷேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது நம்ம மெமரி பேஸ்டு கொஷின் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த 4 இல்லை ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்றை நாம் சரியாக ஷேட் பண்ண போகிறோம். ரெண்டாவதாக இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்னா எப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இல்லை கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வியை கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அதிகபட்சம் ஒரு 4 இல்லை 5 ஸ்டேட்மெண்ட் வரைக்குமே அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கீழே விடைகளில் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1 ஒன்லி, இல்லை 2 and 3 ஒன்லி, இல்லை 3, 4, 5 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டரில் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் ரேண்டமாக உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஆர்டரில் அவங்க உங்களுக்கான இந்த ஆப்ஷன்ஸை ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன அப்ரோச் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னா எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் கூட அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை நல்லா வாசிக்கணும். நீங்கள் இதில் ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஆல் அப்படின்ற அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தா கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஆன்சர் ஷீட்டில் உங்கள் ஆன்சர் அந்த ஆப்ஷனில்
ஆல் அப்படின்ற வார்த்தையோ இல்லை ஒன்லி அப்படின்ற அந்த வார்த்தையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அந்த கொஷினை வந்து நீங்கள் அணுகணும். ஒன்லி அப்படின்னா அது மட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆல் அப்படின்னா நம்மளை இந்த மாதிரி ஒன்லி ஆல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து அந்த கொஷினை நீங்கள் அணுகணும். இப்போ வந்து நீங்கள் இந்த 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இது கண்டிப்பாக தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்கள் பெனில் இந்த ரஃப் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்கள் கொஷின் பேப்பரில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 2 பக்கம் வந்து ரஃப் ஷீட்டுக்காக அலாட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள் மனசுலையே இந்த கேள்வி இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு, இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றத உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா 1 ஒன்லி 2 and 3 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எது சரி இல்லை எது தப்போ உங்கள் கேள்வியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி உங்கள் கேள்வியில் கன்சிடர் த ஃபாலோயிங்ஸ் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சரியானதை மட்டும் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு அப்படின்ற பேசிஸில் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் அணுகணும். இன்கேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே தவறானவற்றை கண்டறிக, ஃபைண்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ராங்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு தெரியுது 3ஆவதாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படின்னு. ஸோ ஆப்ஷனில் 3 எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 3ன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி அப்படின்னு சொல்லி தெரியுது. கொஷினில் உங்களை சரியானவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 ஏல இருக்குது, சியில் இருக்குது அப்படின்னா இது 2ல் ஏதோ ஒன்று தான் எனக்கு ஆன்சராக வரப்போகுது. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 3 வந்து கரெக்டு, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த 3 எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த ஆப்ஷன்லாம் எனக்கு சரியான ஆன்சராக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அப்படின்றதால வந்து நான் வந்து ஏவையும் சிஐ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரிங்க, அப்போ பிலையும் டிலையும் இந்த 3ஆவது சரி அப்படின்ற வந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகுது. ஏன்னா நீங்கள் தவறான ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க. 2 ஆப்ஷனை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க. இந்த மெத்தடுக்கு பேரை வந்து எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினு இதுக்கெலாம் வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மெத்தடை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னா இப்போ அசர்ஷன் இல்லை ரீசன் இதில் எந்தாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த எக்ஸ்பிளனேஷனாக அது இருக்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அப்படின்னா என்னன்னா வலியுறுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரீசன் அப்படின்னா காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஏ படிக்கிறீங்க, அசர்ஷன் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரீசன் படிக்கிறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தோணுது, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னு தோன்றுச்சுன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசன் வந்து தப்பாக எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று அசர்ஷன் ட்ரூ இல்லை ரீசன் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை அசர்ஷன் ஃபால்ஸு ரீசன் ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டினா கேள்வி எப்படி இருக்கும்னா ரெண்டுமே கரெக்டு, அதாவது அசர்ஷனும் கரெக்டு ரீசனுமே கரெக்டு, பட்டு ரீசனுன்றது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட காரணம் வந்து வலியுறுத்துதலுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா கொடுக்கப்பட்ட அந்த அசர்ஷன் ரீசனிங் வந்து ரெண்டுமே கரெக்டு, பட் ஆர் ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் சரியாக ஒன்று ஏ ட்ரூவா ஃபால்ஸான்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அந்த அசர்ஷனோ இல்லை ரீசனோ அது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்டா இல்லை தவறான ஸ்டேட்மெண்ட்டானு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிடுவீங்க. அப்படி அதை கண்டுபிடிக்க முடியல, ஏதாச்சும் ஒன்றுக்கு எனக்கு இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் இல்லை இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஆப்ஷனை அணுகணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மெமரி பேஸ்டு கொஷின் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்,
அது வந்து நார்மல், ஒரே ஒரு கேள்வி தான், கீழே வந்து 5 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ண போகிறோம். செகண்டாக நாம் பார்த்தது என்ன பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஒரு 4 இல்லை 5 ஸ்டேட்மெண்ட் வந்து அதிகபட்சமாக கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அதில் வந்து நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எந்த ஸ்டேட்மெண்ட் சரியோ இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்றதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். எந்த அடிப்படையாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கேள்வியில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சரியானவற்றை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, சரியான ஸ்டேட்மெண்ட் ஏதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தவறானவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தவறான ஸ்டேட்மெண்ட் ஏதோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து கேள்வியில் சரியானதை கேட்குறாங்களா தவறானதை கேட்குறாங்களான்றத சரியாக நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் ஒன்லி, ஆளு, நன்னு, இது மாதிரி ஏதாச்சும் கீவேர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த கேள்வியை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து நாம் அணுகணும். இது வந்து என்னோடய செகண்ட் பாயிண்ட்டாக அதை நான் சொல்லிக்கிறேன். மூணாவதாக நம்ம பார்த்த அந்த கேள்வியோட வகைகள் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின், அதாவது வலியுறுத்துதல் மற்றும் காரணம் சார்ந்த கேள்விகள். இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த பேசிஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும். எப்போ ஹெல்ப் பண்ணுன்னா, தப்பான ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு சரியான ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஒரு உபயோகமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். முடிஞ்சால் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரைடேக்குள்ளே இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்கும்போது தான் இந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சரியாக அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முடிஞ்சால் அந்த மார்க் டெஸ்ட் மட்டும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பின்பற்றணும். அதாவது கேள்விகளை ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக படிக்கணும். கேள்வியை பாதி மட்டும் கேள்வியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை நீங்கள் பார்த்து ஏதோ ஒன்று டிக் பண்ணிவிட்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மாதமாகவோ இல்லை ஒரு வருஷமாகவோ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ அதை படித்ததுக்கான ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொஷின் பேப்பரை நல்லா தெளிவாக ஒரு கேள்வியை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கேள்வியை ஃபுல்லாக படிங்க. அந்த கேள்வியை நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் பார்த்து சரியான ஆப்ஷனை கரெக்டாக ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். இது ஓகேங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரியாத கேள்வியை எந்தெந்த அப்ரோச்சில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். பட் ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இது கொடுக்கப்பட்ட அந்த 200 கேள்வியையுமே நீங்கள் வந்து எழுதணும். அதை மட்டும் நல்லா உங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் ஒன்று எடுத்து பார்த்துருங்க. ஓகேங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரியாத கேள்விகளை தேர்வில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வேல்யூபுளான பாயிண்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.